Hi friends, welcome to சமையல் திருவிழா. இன்னைக்கு சமையல் திருவிழா சேனல்ல சளிக்கும் இருமலுக்குமான ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். தேங்காய் பால் எப்படி செய்யலாம்ங்கறத பாத்துறலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. பனங்கற்கண்டு 1 டீஸ்பூன், சுக்கு அரை இன்ச் எடுத்து அதை நச்சி வெச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்து அதையும் பவுடர் பண்ணி வெச்சுக்கோங்க. சித்திரத்தை 1 இன்ச் எடுத்து அதையும் நல்லா நச்சி வெச்சுக்கோங்க. கடைசியா ஒரு 10 எண்ணம் மிளகு எடுத்துக்கோங்க. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலாம்ங்கறத இப்போ நம்ம பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் சில்லை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துறலாம். பாருங்க இப்போ நல்லா பவுடர் ஆயிருச்சு. இப்போ இதுல ஒரு அரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துருவோம். பாருங்க இப்போ நல்லா பேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேங்காய் பால் மட்டும் தனியாக வடித்து எடுத்துருங்க. நம்மளுக்கு நார்மலாக கோல்டு வந்தாலே மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இவ்வளோ தான் நம்மளுக்கு முதல் தேங்காய் பால் கிடச்சிருச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது மிச்சம் இருக்கிற சக்கை இருக்கு இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் மிதமான சூடில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். இப்போ அதையும் இந்த சக்கையோடு சேர்த்து நல்லா ஒருக்க அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அந்த தேங்காய் பாலையும் வடிகட்டி எடுத்துடலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 2வது பாலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த மிச்ச பொருட்களை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் சுக்குவும் சித்திரத்தையும் பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம வாங்கி பவுடராக கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் பாலை சூடு பண்ணணும். தேங்காய் பால் சூடு பண்ணுறதுக்கு டபுள் பாய்லர் மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். தேங்காய் பாலை அப்படியே சூடு பண்ணால் அது திரிஞ்சிரும். அதனால் ஒரு பவுலில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் பால் பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இருக்கு இல்லையா, இதை வெறுமனை தண்ணி சுட வச்சு அதில் 1 டீஸ்பூன் போல் இந்த பவுடர் சேர்த்து நம்ம அப்படியும் குடிச்சிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் பாலோட சேர்த்துமே குடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் பால் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரில் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற பவுடரை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடுங்க. சுட சுட தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது பெரியவங்களுக்குனா இதை அப்படியே ஃபில்டர் பண்ணாமல் கொடுத்துடலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குடிக்கும்போது சுக்குவும் சித்திரத்தையும் வாயில் தட்டுப்படும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணி நம்ம தேங்காய் பால் அப்படியே கொடுத்துடலாம். இவ்வளோதாங்க கோல்டுக்கான ஒரு பெஸ்ட் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.